கேள்வி என்னடா, நம்ம வெற்றி பெறுவதற்கு, அது இந்த உலகமாக இருக்கட்டும் மறு உலகமாக இருக்கட்டும், வெற்றி பெறுவதற்கு ஷேகுமார்களுடைய கட்டளை பிரகாரம் நாம் பணிந்து நடப்பது அவசியமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அவசியம். ஏன்னா ஒவ்வொரு ஷேகும் நமக்கு இறைவனை பற்றி ஞானத்தை சொல்லித் தருகின்ற, நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகின்ற, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே உயிரோட்டத்தை தருகின்ற ஞான ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அவர்களை கண்ணியப்படுத்துவதன் கடமை, அவர்களுக்கு வழிபட்டு நடப்பதன் கடமை. இன்னும் சொல்ல போனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய சஹாபா பெருமக்களுக்கு எந்த காரியத்தை செஞ்சாங்களோ இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஷேகுமார்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபா பெருமக்கள் எப்படி மதிச்சாங்க, அதே கடமை நம்முடைய ஷேகுமார்களுக்கு நாம் மதிப்பதும் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த காரணம், நாயுகர் ரசூல் ஷேகுமார்கள்லாம் யாரு? நாயுகர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதியா இருக்கிறாங்க. அன்றைக்கு ஸல்லல்லாஹு செஞ்ச காரியத்தை தான் ஷேகுமார்கள் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியானால் அந்த ரசூல் அவர்களுக்கு சஹாபா பெருமக்கள் எப்படி மரியாதை செஞ்சாங்க, அவங்க தகுதிக்கு அந்த மாதிரி நம்ம ஷேகுமார்களுக்கு அவர்களுக்கு தகுந்தவாறு நாம் மரியாதை, கண்ணியம், மாண்பு இவைகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய உள்ளங்கள் நோவின் அடிகளுக்கு நம்ம நடந்து கொள்ளப்படும். ஏன் அல்லாஹ் ஹதீஸை குதிசில சொல்லி காட்டுறான். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எனது நேசரை யாராவது பகைச்சுக்கிட்டா என்னோடு போர் தொடுக்க தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். புகாரில் பதிவு செய்யப்பட்டது. அதிசய குதிசி. அல்லாஹ்வோடு யாரா போர் தொடுக்க முடியுமா? போர் தொடுத்து வெற்றி பெற முடியுமா? அல்லாஹ்வோடு போர் தொடுக்க ஒருத்தன் நெஞ்சாலே அவன் அழிஞ்சு போறான்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான், என் நேசரை பகைச்சுக்கிறாங்கிறான். ஷேகுமார்களை மதிக்க வேண்டும். மதிக்க தவறினால் ஷேகுமார்களுடைய வெறுப்பு வரும். அவருடைய வெறுப்பை ஒருவன் சுமந்தால் அவர்களை பகைப்பதாகத்தான் அர்த்தம். ஷேகுமார்களை பயித்துக் கொண்டால் அல்லாஹ்வோடு போர் தொடுக்கிற நிலை ஏற்படும். அல்லாஹ் அதிலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும். அதனால ஷேகுமார் மிகப்பெரிய பணி செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ஞானத்தை நம்ம கற்றுத்தராங்க. எவ்வளவு பெரிய பணி! அதே போல உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற திக்ரின் மூலமாக, அவருடைய உரையின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக மிகப்பெரிய பணியை ஆற்றிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் மரியாதை செய்தால்தான் அவங்க செய்கிற இந்த பணியின் மூலம் நமக்கு பிரயோஜனமும் கிடைக்கும். சில பேருக்கு ஷேகுமாரோட பிரயோஜனம் கிடைக்காது. ஏன்னா ஷேகு எப்படி மதிக்கணும் மதிக்காங்க. நம்ம ஷேகுமார்கிட்ட ஒரு சின்ன பலனை தான் பெற்றோம். ஆனா அவர்கள் உரிய முறையிலே நாம் மதித்து விட்டால், உரிய முறையிலே அவர்களை நாம் கண்ணியப்படுத்தி விட்டால், அவர்கள் பெற்றது நாம் கொஞ்சமா இருந்தா கூட அதனுடைய பலன் விசாலமாக விரிவாக இருக்கும். ஏன் நாம் கொடுக்கிற அந்த கண்ணியம் தான். ஆகவே ஷேகுமார்களை பின்பற்றி நடப்பது, அவருடைய மனம் நோகாதவாறு நடப்பது ஒவ்வொரு சீடருக்கும் முரீதுக்கும் கடமைங்கிறத நாம் அறிந்து கொள்வோம்.